சின்ன மருமகள் எப்படிமோ தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தன் புருஷனுக்கோ தாமரைக்கும் கல்யாணம் நடக்கல அப்படின்ற போது அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எங்கே நடந்துருமோன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன். எப்படியோ கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் தாமரை கிட்ட என்ன தாமரை உன் மாமா சேதுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த போல. ஆனால் இப்போ அந்த கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கவலையாக இருக்கிறது எனக்கு புரியுது தாமரைன்றாங்க. அடுத்து உங்கள் புருஷன் மேலே ஃபஸ்ட்டு ஆசைப்படக்கூடாதுன்றாங்க. ஆனால் நீ பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்க. பல முறை நான் சொல்கிறேன் என் புருஷங்க மேலே ஆசைப்படாதுன்ட்டு. ஆனால் கேட்டியா கேட்கல. இப்போ பார்த்தல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒருத்தர் சொல்கிறத கேட்கணுன்றது. என்னடி நக்கலான்றாங்க. நக்கலில் இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்ட இப்போ பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் ஒருத்தர் ஒரு டைம் சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும், காது கொடுத்தாச்சும் கேட்கணும். ஆனால் நீ எங்கே கேட்குறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ கேட்குறதா இல்லைன்றாங்க. இப்போ பார்த்தியா உனக்கு என்ன நிலமன்ட்டு. ஆனால் நீ என்றைக்குமே இதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நானும் என் புருஷனும் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக வாழ தான் போகிறோம், அதை நீ பார்க்க தாண்டி போகிற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தமிழ் செல்வி ரொம்ப நக்கலை சிரிச்சுட்டு சவால் விடுறாங்க. தமிழ் செல்வி பேசுறதெல்லாம் கேட்டு தாமரைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடி என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்கனா இருக்கிறதான் பேசிட்டு இருக்கான்றாங்க. கண்டிப்பாக உன்னால் சேது மாமாவை இல்லை யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. நீ ஒழுங்காக திருந்தி இருந்தால் மட்டும்தான் உனக்கானது நல்லபடியாக அமையும் அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால தாமரை ஃபீல் பண்ணவும் உங்களுடைய அம்மா என்னாச்சுன்னு கேட்கவும், அம்மா இந்த மாதிரி அந்த தமிழ் செல்வி பேசிட்டு போகிறம்மா அது என்னால் கேட்டுட்டு இருக்க முடியல தெரியுமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.